பழைய அமௌண்ட்டே பாக்கி இருக்கு, பேப்பர் பக்காவாக இருக்கு. சாயந்தரம் அவங்க பல வட்டியும் முதலையும் பிடிச்சிக்கிட்டு மீதியை தரேன். அது சேட்டு வந்து போயெல்லாம் கிடையாது, சொன்னது தான். சாயந்தரமா வாங்க, கிளம்புங்க. வர சேட்டு. ஓ வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சேட்டு, ரொம்ப சந்தோஷம் சேட்டு. உங்கள் புண்ணியத்தினால என் பொண்ணு நல்லபடியாக படிப்பு முடிச்சிட்டா. பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். பத்திரமா? ஒன்றும் இல்லை, பத்திரம் பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு பேங்க் லீவு. ஒரு 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா பத்திரத்தை கொடுத்துட்றேன். சரி சேட்டு, இந்த பணத்தை நீங்களே வச்சிருங்க. 2 நாள் கழிச்சு வந்து பத்திரத்தை வாங்கிட்டு போகிறேன். வேணாம், பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு பத்திரத்தை வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. சரி சேட்டு, அப்போ நாங்கள் வர்றோம். போயிட்டு வாங்க. போகலாம். இப்போ என்னம்மா பண்ணுறது? 2 நாள் ஆகும்னு சேட்டு சொல்லிட்டாரு. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாமா, இல்லை இங்கேயே ரூம் போட்டு தங்கலாமா? ரூம் எல்லாம் வேண்டாம்ப்பா, ரொம்ப செலவாகும். இங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, இருங்க நான் அவளுக்கு கால் பண்ணுறேன். ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குப்பா, அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. நாம வேணா ரூம்ல ஸ்டே பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆட்டோ ஆட்டோ, ஒசூர் பஸ் ஸ்டாண்டு போகணும். காவ்யா, நான் தாண்டி அஞ்சலி. சொல்லுடி, என்ன விஷயம்? ஒரு வேலையா ஒசூர் வந்தோம். வேலை முடிய ஒரு 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நானும் அப்பாவும் உன்னோட ரூம்ல ஸ்டே பண்ணலாமா? என்னடி திடீர்னு சொல்ற? சாரிடி, நான் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கேன்டி. இப்ப சொன்னா என்னடி பண்றது? ஓ அப்படியா, சரிடி, நாங்க ஊருக்கே கிளம்பி போறோம். ஏய் ஒரு நிமிஷம் டி, வச்சிடாத. நான் சொல்ல மறந்துட்டேன். நீ நேரா எங்க பிளாட்டுக்கு போ. அங்க எங்க ஓனர் கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்கு. அவர்கிட்ட சாவி வாங்கி ஸ்டே பண்ணிக்கோ. நான் வர 2-3 நாள் ஆகும். ஓகே, பை டி. அண்ணா, பஸ் ஸ்டாப் வேணாம், நேரா ராம் நகர் போங்க. அப்பா, நாம என் ஃப்ரெண்டோட ரூமுக்கே போயிடலாம்ப்பா. சரிம்மா. என்ன கேட்டு பூட்டிருக்கு? 2 நாள் கழிச்சு வர சொன்னானே. இப்போ என்ன பண்ணுறது? பத்திரத்தை வாங்கிட்டு ஊருக்கு போகலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே. சரி, நாளைக்கு வந்து பார்க்கலாம். தம்பி,
வண்டி எடுப்பா போலாம். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. என் புருஷன் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். உங்க சரக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்து தர சொல்றேன். எனக்கு சரக்கு போனது கூட கவலை இல்ல. எலி பந்துல எந்த பக்கம் போக போட்டா எலி எந்த வழியா வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன தப்பு செஞ்சேன் பாண்டி? துரோகம், நம்பிக்கை துரோகம். அவளை விட்டு அவன் மேல கைய வைக்காதடா. சொன்னா கேளு. பொம்பளை புள்ளைய பிடிச்சி வச்சு ஆடுறதோ ஆட்டல்ல பாண்டி. அவ கைய விடுறா. என் உசிரியே போனாலும் சரி, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு ஆகாம விட மாட்டேன். நீ ஆம்பளையா இருந்தா என் கூட மாதிரி பாடுறா. சபாஷ், விடுறா அவனை. விடுங்கடா அவனை. விட்டுடுங்க. என் புருஷன் தெரியாம பண்ணிட்டாரு. காரியத்தை முடிச்சிட்டு வா, காத்துட்டு இருக்கேன். ஆயிடுச்சாடா? இவ்வளவு நேரமா என்னடா பண்ற? டேய் இல்லடா. என்னடா இது டேய்? கிக்கே ஏற மாட்டேங்குது. இந்த ஊர்ல கிக்கான சரக்கே கிடைக்காதடா. இந்த ஊர்ல கிக்கான சரக்கு வாங்கணும்னா அது சீலாக்கா கிட்ட தான் வாங்கணும். அப்புறம் ஏன் லேட் பண்ற? வா போலாம். கண்ட நேரத்துல அங்க போக முடியாது. அது மோசமான இடம். என்ன உனக்காக கால் பண்றேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஜாக்கி, நான் தான் வினோ பேசுறேன். சரக்கு கிடைக்குமா? அப்படியா? சரி, நாளைக்கு காலைல நம்மளை வர சொல்லியிருக்கோம். ச்சே,